என்ன நீ ஒரு டிராப்ப கூட விட மாட்டேங்கற? ஒரு டிராப்புக்காக இவ்ளோ முயற்சி பண்ற? சரக்கு காலி ஆயிடுச்சு, போய் எடுத்துட்டு வா. கேமும் முடிஞ்சு போச்சு. உன்னோட எல்லா புலியையும் என் ஆட்டுக்குட்டியை வச்சு காலி பண்ணிட்டேன். பாத்துக்கோ. உன்னோட இந்த ஆடு புலி ஆட்டம் யாருக்கடி வேணும்? முதல்ல போய் சரக்கு வாங்கிட்டு வா. ஒழுங்கா ஒரு பொம்பளை கொல்ல வக்கு இல்ல, என்கிட்ட வந்து இப்படி திமிரா பேசிட்டு இருக்க? உனக்கு நான் சரக்கு வாங்கிட்டு வரணுமா? என் கிரிமினல் ஹிஸ்டரிய கம்பேர் பண்ணா நீ எல்லாம் ஒரு ஆளே இல்ல தெரியுமா? நான் காமா கூலா அந்த எஸ்ஐயே தூக்கிட்டேன். ஆனா நீ இது வரைக்கும் ஒரு மர்டர் கூட செய்யாத சரியான தத்தி நீ. என்னடி ஓவரா பேசுற? இப்போ எனக்கு சரக்கு வேணும். வாங்கிட்டு வர போறியா இல்லையா? ஏதோ சின்னதா மிஸ் ஆயிடுச்சு, அதனால அவ என்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டா. அதுக்கு பதிலா இப்ப உன்னை குத்துனேன்னு வச்சுக்க, ஒரே குத்துல செத்துருவேன். ஹேய் நில்லுடி. இப்போ நான் உன்னை கொன்னுட்டு உன்னை விட பெரிய ஆளு நிரூபிச்சு காட்டுறேன்டி. இன்னைக்கு உன் சாவு என் கையில தாண்டி. ஏய் நில்லுடி. ஏய் நில்லு. ஏய் நில்லு. எங்க தப்பிச்சு போக பாக்குறீங்க கிரிமினல் மேடம்? நான் உன்னை அடிக்க மாட்டேன். லேடி கான்ஸ்டபிளை வச்சு உன்னை பின்னி எடுக்க சொல்றேன். இவ என் அண்ணனை கொன்னவ தானே? இவ வாயிலிருந்து எப்படி உண்மையை வர வைக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்க கிளம்புங்க. வா, வண்டியில ஏறு. வாங்கம்மா, பார்த்து வாங்க. பார்த்து வாங்க. அண்ணா, பெரியம்மா பெரிய ஒரு ஆபத்துல இருந்து குணமாகி இப்ப வந்திருக்காங்க. திருஷ்டி எடுத்துட்டு வீட்டுக்குள்ள அழைக்கிறது நல்லது. ஒரு 2 நிமிஷம் இருங்க, இங்கே இருங்க. நான் போயிட்டு அதை ஏற்பாடு பண்ணிட்டு வரேன். ஒரு நிமிஷம் அங்கேயே இருங்க. இந்த வீட்டு மருமக நான் இருக்கேன்ல இருந்தோ நானே திருஷ்டி எடுக்கிறேன். அவ்வளவுதானே அண்ணி, நீங்க தாராளமா எடுங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. நல்லபடியா வந்த எங்க அம்மாவுக்கு ஒரு திருஷ்டி பொம்மையே திருஷ்டி எடுக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லை. என்னடா இப்படி பேசுற? என் மருமக எவ்வளவு அழகா இருக்கா பாரு. அவ தங்க பதுமடா. மா, உங்களுக்கு எதுவும் தெரியாதுமா. இப்பெல்லாம் திருஷ்டி பொம்மை இவ்வளவு மாதிரியே தான் இருக்கு. இதெல்லாம் டூ மச் அண்ணா. நீங்க எல்லாரும் சேர்ந்து அவளுக்கு இந்த மாதிரி ஓவரா சப்போர்ட் கொடுக்காதீங்க. அவ பயங்கரமான ஆளு. எல்லாரும் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணா கடைசியில தலைமலி ஏறி உட்காந்துரும். இதை எடுத்துட்டு போய் வெளியில உடைங்க. அத்தை உள்ள வாங்க.
குணமாகுற வரைக்கும் டாக்டர் உங்களை பெட் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க. அண்ணி, பெரியம்மாவை நீ தான் பத்திரமா பாத்துக்கணும். ம்? ஒன்னும் தேவையில்ல. ஒரு புள்ளையா நான் இங்க இருக்கேன். எங்க அம்மாவை எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும். மருமகளா அத்தைய கண்ணுக்குள்ள வச்சு எப்படி பாத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியும். அதான் பாக்குறானே. கொஞ்சம் நீ எப்படி நிறுத்துறீங்களா? டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி 2 பேரும் சண்டை போடாதீங்க. 2 பேரும் சேர்ந்து பெரியம்மாவை பத்திரமா பாத்துக்கோங்க. அப்படி பாத்துக்கிட்டாலே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். பெரியம்மா, நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன். கொஞ்ச நேரம் இருந்துட்டு போலாம்லம்மா. இல்ல பெரியம்மா, அவர் வர டைம் ஆயிடுச்சு. நான் கிளம்பணும். நீங்க பத்திரமா இருங்க. அண்ணி, பெரியம்மாவை பத்திரமா பாத்துக்கோங்க. ம்? அண்ணா, எப்பவும் சண்டை போட்டுக்கிட்டு குறும்புத்தனம் பண்ணாம முதல்ல பெரியம்மாவை பத்திரமா பாத்துக்கோ. என்னது? நான் போயிட்டு வரேன்னா. புரி. வா. இன்னும் அந்த அபூர்வாக்கு முடிவு கட்டுற நேரம் நெருங்கலன்னு நினைக்கிறேன் பூமி. சரி விடுமா, அது சரியானதுக்கு அப்புறம் அவளோட உண்மையான முகம் உங்க அப்பாவுக்கு கண்டிப்பா தெரிய வரும். அதெல்லாம் இருக்கட்டும். என்னை பத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னை பார்க்கறதுக்கு இந்து வந்தா மாதிரியே இந்துவோட மாமனார் மாமியாரும் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி, எப்படியும் என்னை பார்க்க வந்திருப்பான்னு தெரியும். அதுக்கப்புறம் யாராவது வந்தாங்களான்னு. எங்க கிருஷ்ண பிரசாத் மாமா இங்க வந்தாரா இல்லையான்னு நேரடியாவே கேட்கலாம் இல்லையா? ஐயோ, அப்படியெல்லாம் இல்ல பூமி. பொய் சொல்லாதீங்க அத்தை. உங்க மனசுல அதான் இருக்கு.